அனைவருக்கும் வணக்கம். இறையகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இன்று நாம் காண இருப்பது, கடன் இருப்பவர்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பணத்தை எடுத்து வைக்கலாம். அதாவது நம்ம கடன் அடைச்சாலும் திருப்பி திருப்பி எனக்கு கடன் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. கடன் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது தீராத கடன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தீராத கடன் இருப்பவர்கள் இந்த ஒரு வழிமுறையை பின்பற்றலாம். மைத்ரேய முகூர்த்தமும் இருக்குது. அதுலேயும் குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம காசு எடுத்து வைப்போம், பணம் அல்லது காசு. இந்த மைத்ரேய முகூர்த்தம் மாதம் 2 முறை வரும். நம்ம அதை நோட் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு சில பேர் மறந்து போயிடலாம், இல்லை சில பேர் தவற விட்டுவிடலாம். அதற்கு பதிலாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கடைபிடித்து வந்தால் கண்டிப்பாக கடன் வராது. குளிகை நேரத்தில், அதாவது எல்லா நாட்களிலுமே குளிகை நேரம் வரும். 2வது நீங்கள் பகலில் வரக்கூடிய குளிகை நேரம், அதாவது காலை ஒரு 6 மணிக்கு நீங்கள் எந்திரிக்கிறீங்கன்னா அந்த 6 to ஈவினிங் ஒரு சாயந்தரம் ஒரு 4 மணி வரைக்கும் அந்த டைமில் வரக்கூடிய குளிகை நேரம். நீங்கள் எந்த நாள் வேணாலும் இருக்கலாம். அந்த நாள், அதாவது எந்த கிழமை வேணாலும் இருக்கலாம். அந்த கிழமைகளில் ஒரு குளிகை நேரம் வரும். கேலண்டரில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த குளிகை நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் எடுத்து வைத்து ஒரு கவரில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த எடுத்து வைத்த தொகை, உதாரணத்திற்கு நான் சொல்கின்றேன், இப்போ நீங்கள் 1000 கடன் இருக்குன்னா நீங்கள் அந்த குளிகை நேரத்தில் 100 அந்த கவரில் எடுத்து போடுறீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அது கூடவே அதில் நீங்கள் எழுதுங்க, யாருக்கு கடன், இல்லை எங்கே ஏதாவது பேங்க்கில் லோனோ ஏதோ ஒரு கடனோ, அந்த கடனை நீங்கள் எழுதி அந்த பேர் எழுதிட்டு, நான் கடனுக்கு 300 ரூபாய், அதாவது 100 ரூபாய் செலுத்தி விட்டேன். அப்போ மீதி நான் 1000 சொன்னேன் இல்லையா, 100 கொடுத்துட்டா மீதி 900 இருக்கும். அப்போ மீதம் 900 அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி அன்றைக்கி டேட் போட்டு நீங்கள் எழுதி உள்ளே வச்சுருங்க. அதே போல் திருப்பி உங்களுக்கு காசு கிடைக்கிறப்ப நீங்கள் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறப்ப அந்த கிழமையில் குளிகை நேரத்தில் எடுத்து வைத்துவிட்டு, இப்போ திருப்பி நீங்கள் ஒரு 50 ரூபா எழுதுறீங்கன்னா இப்போ மொத்தம் 150 ரூபா கொடுத்துட்டீங்க 1000 கடனுக்கு. அப்போ 900 50 ரூபா கழித்திங்கன்னா 850 ரூபா. அப்போ மீதம் 850 ரூபாய் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொடுக்கும்போது பூரா எழுதி கொண்டே வாருங்கள். இந்த மாதிரி பேப்பரில் எழுதி வச்சு குளிகை நேரத்தில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே கடன் அடைந்துவிடும். அதே போல் நீங்கள் எடுத்து வைத்த இந்த ரூபாய் எல்லாமே கடன் கொடுக்குறவங்களுக்கோ, இல்லை நீங்கள் பேங்க்கில் லோன் கட்ட போகிறீங்களோ அந்த லோன், அந்த அமௌண்ட்டில் நீங்கள் இதை சேர்த்துடணும். இப்போ சிலர் கை மாற்ற நான் 1000 வாங்கினேன்னா அந்த 1000 இந்த குளிகை நேரத்தில் எடுத்து வச்ச ரூபாவையும் சேர்த்து 1000 ரவுண்ட் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி செய்து கொண்டே வாருங்கள். உங்களுக்கு கடன் கண்டிப்பாக திரும்ப திரும்ப வராது. இருக்கிற கடன் வெகு சீக்கிரத்தில் குறையும்.